Hello friends, welcome to Suvaiyana Samayal. இன்னைக்கு நம்ம சுவையான சமையல் சேனல்ல சுவையான முள்ளங்கி வறுவல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முள்ளங்கி வறுவல் செய்யறதுக்காக ஒரு கடாயை சூடு பண்ணிக்கோங்க. கடாய் சூடானதுக்கு அப்புறமா தேவையான அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு பொரிஞ்சதுக்கு அப்புறமா 1/4 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு காய்ந்த மிளகாய், ஒரு கொத்து கறிவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. அடுத்ததா ஒரு 10 சின்ன வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தை வதக்கி எடுத்துக்கோங்க. வெங்காயம் லைட்டா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா பொடி பொடியா கட் பண்ணி வச்சிருக்கிற முள்ளங்கியும் இதுல சேர்க்கலாம். சேர்த்து நல்லா வதக்கி விடலாம். நல்லா வதக்கி விட்டதுக்கு அப்புறமா இதை மூடி போட்டு வேக விடலாம். அடி பிடிக்காம இருக்கிறதுக்காக இடையில ஓபன் பண்ணி நல்லா கிளறி விட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இதுல பாத்தீங்கன்னா தண்ணி எதுவுமே சேர்க்க தேவையில்லை. இதுல இருக்கிற தண்ணியிலே இது நல்லாவே குக் ஆகி வந்துடும். இதுல தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இப்ப பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா குக் ஆகி வந்தாச்சு. இதுல 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே உங்க காரத்துக்கு ஏற்ப மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. நான் இதுல 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்திருக்கேன். சேர்த்து நல்லா வதக்கி விட்டதுக்கு அப்புறமா மறுபடியும் இதை மூடி போட்டு வேக விடலாம். இப்ப பாருங்க முள்ளங்கி நல்லாவே குக் ஆகி வந்தாச்சு. நம்ம சேர்த்திருந்த எண்ணெய் எல்லாமே நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிக்குது. இந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா இதுல ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்க்கலாம். சேர்த்து நல்லாவே ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். பாருங்க இதை எண்ணெயில நல்லாவே ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. அவ்வளவுதான், நம்மளோட சுவையான முள்ளங்கி வறுவல் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்ததுக்கு அப்புறமா உங்க கமெண்ட்ஸை மறக்காம எங்களோட ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்னா வீடியோவை லைக் பண்ணி உங்க நண்பர்களோட பகிர்ந்து கொள்ளுங்க. நீங்க இன்னும் நம்ம சுவையான சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சுவையான ஒரு ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் சுவையா சமைங்க, சுவையா சாப்பிடுங்க. நன்றி.